ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து கடுமையாக சரிந்துள்ளது. ஓராண்டுக்கு பிறகு நேற்று 700 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று மேலும் சரிந்து 300 கன அடியாக உள்ளது. காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து கடுமையாக சரிந்திருப்பதால் ஒகேனக்கல் பாறைகளாக காட்சியளிக்கிறது. பிரதான அருவிகளிலும் நீர்வரத்து குறைந்து வருவதால் வரும் நாட்களில் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கை குறையும் என கூறப்படுகிறது. இதனால் வருவாய் இழப்பை எண்ணி வியாபாரிகளும் பரிசல் ஓட்டிகளும் கவலையடைந்துள்ளனர். சென்னை மேடவாக்கம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதிய விபத்தில் திருமணமாகி 3 மாதங்களே ஆன இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். சந்தோஷ்புரத்தைச் சேர்ந்த 25 வயதான வெங்கடேசன் காரப்பாக்கத்தில் உள்ள FB கேக்ஸ் கடையில் பணியாற்றி வந்தார். இவர் மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் செம்மொழி பிரதான சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது பின்னால் வந்த அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய காவல்துறையினர் CCTV காட்சிகளை கைப்பற்றி விசாரித்து வருகின்றனர். விழுப்புரத்தில் இருசக்கர வாகனத்தின் பெட்ரோல் டேங்க் அருகே ரகசியமாக இடத்தை உருவாக்கி மதுபாட்டில்களை கடத்தி வந்த 2 காவலர்கள் கைது செய்தனர். விழுப்புரம் GRB தெருவைச் சேர்ந்த சந்துரு, சரவணன் ஆகியோர் காய்கறி மார்க்கெட் பகுதியில் புதுச்சேரி மதுபாட்டில்களை விற்பனை செய்வதாக காவலர்களுக்கு தகவல் கிடைத்தது. இதுகுறித்து சோதனை நடத்திய காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைத்து மதுபாட்டில்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து மது விற்பனையில் ஈடுபட்ட சரவணன், சந்துரு ஆகியோரை கைது செய்த காவலர்கள் அவர்களிடமிருந்து 180 மதுபாட்டில்கள் மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். தான் வாங்கிய கடனை விட பல மடங்கு மதிப்புடைய சொத்துக்களை மத்திய அரசு பறிமுதல் செய்திருப்பதாக கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொழிலதிபர் விஜய் மல்லையா மனு தாக்கல் செய்துள்ளார். வங்கிக் கடன் மோசடியில் சிக்கிய விஜய் மல்லையா 2016ஆம் ஆண்டு இந்தியாவிலிருந்து தப்பிச் சென்று பிரிட்டனில் தஞ்சமடைந்தார். இதைத் தொடர்ந்து அவரது 22,280 கோடி ரூபாய் சொத்துக்களை பறிமுதல் செய்த அமலாக்கத்துறை சுமார் 14,000 கோடி ரூபாயை வங்கிகளுக்கு திருப்பி அளித்தது. பல மடங்கு சொத்துக்களை பறிமுதல் செய்திருப்பதாக அவர் வழக்கு தொடுத்துள்ளார். கோவை மாவட்டம் மதுக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் குரங்கால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தெருக்களில் உலவும் அந்த குரங்கு நாய் ஒன்றையும் தாக்கி காயத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது குரங்கு அமர்ந்திருந்தபோது அதனை பெண் ஒருவர் விரட்டியதால் கேட் மீது பாய்ந்தது. கோவை மாவட்டம் கணுவாய் அருகே அகில பாரத இந்து மகாசபா தேசிய ஒருங்கிணைப்பாளர் உணவகத்திற்குள் புகுந்து தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பன்னிமடையைச் சேர்ந்த அகில பாரத இந்து மகாசபா தேசிய ஒருங்கிணைப்பாளர் சுபாஷ் என்பவரையும் அவரது உணவகத்தையும் கடந்த திங்கட்கிழமை 3 பேர் தாக்கினர். இது தொடர்பாக விசாரணை நடத்திய காவல்துறையினர் தாக்குதல் நடத்திய அருண், தனஞ்சயன் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். காரை வாடகைக்கு எடுத்தது தொடர்பான பிரச்சனையில் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய போது சுபாஷ் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது. தூத்துக்குடி துறைமுகத்தில் சிங்கப்பூரைச் சேர்ந்த BSEA சீகால் கண்டெய்னர் நிறுவன ஊழியர்கள் பணி நீக்கத்தை கண்டித்து 5வது நாளாக 75க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் 7வது கப்பல் தளத்தில் சிங்கப்பூரைச் சேர்ந்த BSEA சீகால் நிறுவனம் கண்டெய்னர் பெட்டிகளை கையாளும் பணியில் ஈடுபட்டு வருகிறது. இந்த பணிகளை மேற்கொள்ள 2028ஆம் ஆண்டு வரை ஒப்பந்தம் உள்ள நிலையில் திடீரென அனைத்து ஊழியர்களையும் விடுவிப்பதாக BSEA சீகால் நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விடுவிக்கப்பட்ட ஊழியர்கள் 5வது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கோவை அரசு மருத்துவமனையில் முதல் முறையாக CRT-D எனப்படும் அதிநவீன பேஸ்மேக்கர் சிகிச்சை மூலம் நோயாளி ஒருவரின் உயிரை காப்பாற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். திருப்பூரைச் சேர்ந்த சரவணகுமார் என்பவர் வென்ட்ரிகுலர் டாக்கிகார்டியா எனப்படும் சீரற்ற இருதய துடிப்பு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு CRT-D எனப்படும் கருவியை கடந்த 24ஆம் தேதி மருத்துவர்கள் பொருத்தினர். இதுகுறித்து தற்போது கருத்து தெரிவித்துள்ள மருத்துவமனை முதல்வர் நிர்மலா, தனியார் மருத்துவமனைகளில் இந்த சிகிச்சை செய்ய 10 லட்சம் ரூபாய் வரை செலவாகும் என்றும் முதல்வர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனையில் இலவசமாக வழங்கப்பட்டதாகவும் கூறினார். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி அருகே மீன்பிடிக்கச் சென்ற மீனவர் நடுக்கடலில் தவறி விழுந்து உயிரிழந்தார். ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு துறைமுகத்திலிருந்து வெற்றிவேல் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் 4 பேர் மீன்பிடிக்க சென்றனர். 3 நாட்டிக்கல் மைல் தொலைவில் விசைப்படகின் எஞ்சினில் வலை சிக்கியிருப்பதை பார்த்த வெற்றிவேல் அதனை சரி செய்ய கடலுக்குள் இறங்கினார். அப்போது வலையில் சிக்கிக்கொண்ட அவர் வெளியே வர முடியாமல் பரிதாபமாக உயிரிழந்தார். சக மீனவர்கள் வெற்றிவேலின் சடலத்தை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இதுகுறித்து கடலோர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.